குரங்கணி பகுதியில் மலைமாடுகள் மேய்ச்சலுக்கு வனத்துறை தடை செய்துவிட்டதாக கூறி சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் மலை மீது ஏறி மேய்ச்சல் நடத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் சீமானுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. காடுகளின் அளவு குறைந்து விட்டதாலும் மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாலும் தான் மேய்ச்சலுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக காவலர்கள் தெரிவித்தபோது, இந்த மலை மாடுகளை வேறு எங்கு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல முடியும், வேறு இடம் ஒதுக்காமல் திடீரென்று மேய்ச்சலுக்கு அனுமதி மறுத்தால் என்ன செய்வது என்று சீமான் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பரம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்கள் அதிகாரத்தின் பக்கம் பேசுறதுனால நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்பகம் நேற்று முந்தானால மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்புல அடுத்தடுத்து 5 டைகர்ஸ் மாத்தி கொண்டு வந்து காரணம் நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க, நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணும்ன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்கள் நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். ஒரு காலத்துல வனத்துறையில பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன், ரைட்டா? பட் அந்த ஏரியா அப்படி டைவர்ட் பண்ண ஏரியா முதல்ல இருக்கு.